எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். இறைவாக்கினர் ஒசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. ஆண்டவர் கூறுவது: இஸ்ரேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள்: தீவினை அனைத்தையும் அகற்றியருளும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். அசிரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகின்றான் என சொல்லுங்கள். அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன். அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்துவிட்டது. நான் இஸ்ரவேலுக்கு பனி போல் இருப்பேன். அவன் லீலி போல் மலருவான். லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொலிவு ஒலிவு மரம் போல் இருக்கும். லெபனோனை போல் அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தலை தோங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எப்ராயிமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவிசாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன். உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கின்றார்கள். மீறுகின்றவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். நான் அறியாத மொழியை கேட்டேன். தோழி நின்று உன் சுமை அகற்றினேன். உன் கைகள் கூடை நின்று விடுதலை பெற்றன. துன்பத் வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள். நான் உங்களை விடுவித்தேன். பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். இடிமுழக்கம் மறைவு நின்று நான் உங்களுக்கு மறுமொழி கூறினேன். மெரிபாவின் நீரற்று அருகில் உங்களை சோதித்தேன். என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன். இஸ்ரேலே, நீங்கள் எனக்கு செவி சாய்த்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது. நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது. உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. பல்லவி. ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் மக்கள் எனக்கு செவி சாய்த்திருந்தால், இஸ்ரேல் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும். உங்களுக்கு நயமான கோதுமையை உணவாக கொடுப்பேன். உங்களை மலைத்தொயினிலால் நிறைவிப்பேன். பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். ஆயன் தன் மந்தை